Chai with Chitra. உங்களுக்கு ரொம்ப பிடித்த இந்துஸ்தானி பாடல் இது? எனக்கு ரொம்ப டக்குன்னு பிடிச்சா அலபேலா சஜன ஆயோரே அலபேலா சஜன ஆயோரே. இது ரொம்ப யூஸ்வலாக ஏதாவது கச்சேரி கல்யாணம்னா இது ஃபஸ்ட்டு சாங்காக பாடுவேன். உங்ககிட்ட ஒரு நல்ல பாடகர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்றதை கண்டுபிடிச்சது யார்? ஆக்சுவலி வந்து பாடகர், பாட்டு பாட போகிறேன், ப்ரொஃபஷனலுக்கு போகிறேங்கிறத தாண்டி எனக்கான ஒரு 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 அடிக்ஷனாக நான் வந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் சித்தப்பா, அப்பா எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பாடுறேன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப நல்லா பாடுறேன்னு ஒன்று சொல்லும்போது நமக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் இன்னும் தேவைப்படுது. அதுக்கான இடங்கள் எங்கேயும் தேடும்போது அப்படியே டெவலப் ஆனது தான். பட் எனக்கு உள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, இவன் வருவான்னு கண்டுபிடிச்சது எங்கள் சித்தப்பா தான். அப்படியா? அவர் தான் கண்டுபிடிச்சி இவனுக்கு ஒரு வயலினை வாங்கி முதல்ல வாங்கி கொடுத்து எவ்ரி டைம் வந்து செக் பண்ணி இப்போ வாசிக்காம என்ன போயிட்டுருக்கியான்னு பார்க்கலான்னு பண்ணி அவருக்காகவே ரெடி பண்ணி வாசிச்சு அப்படியே அவர் கொண்டு வந்து நான் வரணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணி விட்டது அவர் தான். சூப்பர். திரையுலகத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தந்த முதல் இசையமைப்பாளர் பிரதீப் ரவின்னு சொல்லிட்டு. பிரதீப் ரவி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. யானி தேஷ் அப்படிங்கிறவர் வந்து நிறைய டிவோஷனல் வாய்ப்பு கொடுத்தாரு. அண்ட் சத்யபிரசாத் சொல்கிற முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து எமக்கொரு வழி காட்டப்பா குருவே, எமக்கொரு வழி காட்டப்பா, அப்படி ஒரு பாட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாங் அப்படி அமைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் ராகவேந்திர வழி காமிச்சிட்டே இருக்காரு. அருமை. இது வரைக்கும் திரையுலகத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த திரைப்பட பாடல்னு எதை சொல்லலாம்? அடையாளம்னா ஃபஸ்ட்டு வந்து சார் டி ராஜேந்தர் அவரோட என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா, இந்த பாட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ஹிட்டுன்னா என்ன அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. போனேன், அவர் சொன்னார், பாடினேன், அவரும் பாடினார், நானும் பாடினேன், அவரும் பாடினார், பாடிக்கிட்டே இருந்தார். கடைசியில் என்னன்னு ஒன்றும் புரியல. அது போகுது சார், 16 சரணம் போகுது. ஏன்னா அவர் எழுதிட்டே இருக்காரு, கொடுத்துட்டே இருக்காரு, நானும் பாடுறேன், திருப்பி சாப்பிட்டு வாண்டுறாரு, திருப்பி பாடுறேன், ஃபுல் டே பாடுறேன், அடுத்த நாளும் பாடுறேன். இது என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஃபைனல் பண்ணிட்டு ஒரு பாட்டாக வந்துச்சு, செம்ம ஹிட்டு. சிம்புவோட முதல் சாங், ஹிட்டான சாங். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. எப்போவுமே அவர் நல்லா பழகுவார், நல்லா பேசுவார். நான் இந்த ஜிப்பாலாம் போட்டு அப்படி போயிருந்தேன். ஒரு சாங் வந்து சும்மா டெமோவாக கேட்டிருந்தாங்கன்னு போயிருந்தேன். ஹலோ நாளை மைந்தா, என்ஜாய் பண்ண தயங்காதேடா, லவ் சென்சேஷன் என்ஜாய், ஐ லவ் யூ சொல்ல பயமேனடா, இப்படி ஒரு சும்மா 4 வரி பாடினேன். கேட்டுட்டு இவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. சார் நான் தான் சார் அது. நீங்களா இப்படி பார்க்குறாரு அவர், ஜிப்பா கிப்பா போட்டு ஏதோ கோயிலேருந்து வர டேரெக்டாக இருக்கீங்க, நீங்களா பண்ணீங்க அப்படின்னு. ஆமாங்க, சூப்பராக இருக்குங்க அப்படியா, நீங்கள் தான் அந்த சாங் பாடுறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாங்கு பண்ண நல்ல ஹிட் ஆச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் குத்து அப்படின்ற படத்தில் என்னை தீண்டி விட்டாய், தீரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன், ஓர் மார்கழியின் முன் பனிரவில் என்னை நானே எரித்து விட்டேன். அருமை. இந்த சாங் பாடினேன். சரவணா படத்தில் காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே, இது பாட்டு வேற நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். டி ராஜேந்தருக்கு இந்த பாடல் வாய்ப்பு வாங்கி தரத்தை தாண்டி உங்கள் மேலே நிறைய அன்பு இருக்குது. ஐயோ நிறைய சார். அதில் வந்து இப்போ சமீபமாக நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய ரெக்கார்டிங் போகும்போது அவருக்கே தெரியாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நீங்கள் குத்து படத்தில் பாடுறதுக்கு முன்னாடி காலைல வந்திருந்தீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜேந்தர் சார் எனக்கு ஃபோன் பண்ணி டிஆர் சார் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பையன் பாட்டிருக்கான், ரொம்ப நல்லா பாடுறான், ஹிந்துஸ்தானி, நல்ல வாய்ஸ் அவனுக்கு, அவனை இந்த அடுத்த படம் இந்த சிம்பு படத்தில் நீங்கள் இந்த ஒரு பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணார், ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து. ஆமாம் சார். அவர் சொல்லி இவர் என்னன்னா கண்டிப்பாக சார் பாட வச்சாருன்னு சொல்லிட்டு உடனே பாடிட்டேன். அப்புறம் ஃபோன், அந்த பையன் வந்தானா, பாடினானா, பாடிட்டேன் சார், நல்லா வந்திருக்கா, நான் சொன்னது கரெக்ட் தானே, இப்படிலாம்
இதுக்கப்புறமும் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேர் வந்திருக்கா, அடடா. அதை பார்த்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணி பரவாயில்லப்பா பாட வச்சு ஃபைனல் பண்ணிட்டேன், வெரி குட், சந்தோஷம். அப்படி ஒரு அந்த அன்பு பாருங்க இல்லை. அதாவது என்ன எவனொருத்தன் பாடுறான், நம்ம படத்தில் பாடினா பேமெண்ட்டை கொடுத்தோம் போனால் வந்தோம், அதெல்லாம் இல்லாமல் அடுத்ததும் கொடுத்து அதை செக் பண்ணியிருக்காரு கடைசி வரைக்கும். இது வந்து லைஃப்பில் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அது எனக்கே இந்த டிஆர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் பாடிய சினிமா பாடல்களில் ரசிகர் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கொடுத்த பாடல் இது சார். அது அந்தந்த அந்தந்த டைமில் ஹிட் ஆகும்போது அந்தந்த பாட்டுக்கு ஒரு கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து நல்ல வரவேற்பு, அந்த அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து பயங்கரமாக கொடுப்பாங்க. அந்த வைப் வந்து செமையாக இருக்கும். காட்ஸ் கிரேஸ் எனக்கு அப்பப்போ நிறைய பாட்டு பாடியிருந்தாலும் ஒரு அங்கங்கே ஒன்று ஹிட் ஆகும். அது எல்லா சிங்கர்ஸுமே அப்படி தான், பாடலாம் ஹிட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல என் மனசில் நீ தானா, இது என்னை தீண்டி விட்டாய், அதுக்கப்புறம் இது வந்துச்சு அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மியூசிக் இன்சார்ஜ் ஸ்ரீராம் கூப்பிடுறாரு, சினிமா சத்யம் தேட்டர் புக் பண்ணிட்டேன், ஐயோ படம் போட்டுருவான்ற ஒரு எனக்கு என்னென்னா அப்போ தான் என்ன படத்தில் பாடுறது முக்கியமா படம் பார்க்கறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்துடுறேன் சார்னு போனேன். போயிட்டு பாடிட்டேன், 12 நிமிஷத்தில் போயிட்டேன். சிம்பிள் சாங் தான் அது. பாடி முடிச்சுட்டு போய் படமும் பார்த்து வந்துட்டேன். அதாவது பிகாஸ் அது வந்து டப்பிங் படம், அது வந்து 4th ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற படம் அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு இங்கே ஹிட்டு, திருப்பி இங்கே நிறைய போட ஆரம்பிச்சு அந்த பாட்டை கேட்டு கேனடாவில் எனக்கு ஷோ. அந்த 12 நிமிஷத்தில் பாடிட்டு அந்த அந்த பாட்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அந்த பெரிய ஷோ கிடச்சி. அதுக்கப்புறம் 2-3 ஷோ கேனடாவில் கிடச்சி. இந்த ஒரு சாங்னால அப்படி அது எப்போவுமே ஒன்று வந்து அப்படி பழசா அப்படி நிறைய மாறும். அது மாதிரி அந்த சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாய் போகுது விஜய் ஆண்டனி சாரோட. விஜய் ஆண்டனியோட உங்களுடைய பயணம் வந்து கொஞ்சம் நீளமான பயணம். ஆமாம் சார். அவர் ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதர். பேசிக்கலி ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இப்போ கூட அப்படி தான். அவர் வந்து சிங்கராகவோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக தள்ளி வைக்க மாட்டார். இப்போ ஆக்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அவருக்கான நிறைய வேலை பண்ணுறதுனால டைம் சேவ் பண்ணுறாரு. ஆனால் எப்போவுமே பக்கத்தில் போனீங்கன்னா அவ்வளோ தன்மையான ஒரு மனிதர். அவர் நிறைய கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு. அது அப்புறம் டாக்ஸி 4777 படம் அண்டு முளைச்சி 3 இலை ஓடலை. ஸோ அந்த சாங்கு அண்டு ஜிவி பிரகாஷ் அவரும் அப்படி தான். வெயில் படத்தில் முதல்ல அவருடைய முதல் படத்துலேருந்து ட்ராவல் பாட்டிலேருந்து அது. அதுக்கப்புறம் தெலுங்கில் நிறையா பாடினேன். பாலா சாரோட பரதேசி படத்தில் அண்ட் ராஜா சார் நிறைய பாட்டு. ராஜா சார் வந்து நான் எனக்கு இப்போ கூட நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இந்த சாங் வந்து பிரசன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட இளையராஜா சாரோட மனசில் பிரசன்னான்ற ஒரு வார்த்தை வந்து ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். அப்புறம் நம்ம பாடணும் வந்தவங்களை தாண்டி அவ்வளோ பெரிய மனிதர் உள்ள என் பேர் உள்ள ஒழிஞ்சிருக்கா இருக்காது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் அது பக்கத்துலேயே வர முடியாது. ஏன்னா அவரை எங்கேயோ வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிறைய பாட்டு நான் பாடியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் போனேன். திடீர்னு போயிட்டு சுப்பையா சார் இருந்தாங்க. சார் நான் சாரை பார்க்கணும் அப்படின்னு அவர் என்னை திட்டினார். எவ்வளோ நாளாக நான் நீங்கள் வருவீங்க கேட்பீங்கன்னு வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இப்போ இவ்வளோ லேட்டு உங்களுக்கு? சார் இங்கேருந்து தோணும் எனக்கு, இப்போ தான் தோணுச்சு சார், நாளைக்கு காலைல வந்துடுங்க அப்படின்னாரு. போய் பார்த்து பாடினோடனே தைரியமாக பாடினீங்க. அவர் முன்னாடி அது கானமூர்த்தி கானமூர்த்தே ஸ்ரீகிருஷ்ண வேணு கானலோல திரிபுவன பால பாஹி கானமூர்த்தே. இதில் நிறைய சில கொஷின்ஸ்லாம் கேட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணார். நல்ல வாய்ஸ் அப்படின்னாரு. உடனே ஐயோ அப்படியே வந்து அங்கெல்லாம் வந்து கேட்டேன். என்ன சொன்னார் எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி. நல்ல வாய்ஸ். என்னங்க சொல்கிறீங்க? சித்ரா அம்மா சொன்னார், அவெல்லாம் யாருக்கும் அதுக்கப்புறம் யாருக்கும் சொல்லலை. என்னங்க இது பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தில் 1 இயரில் கன்ஃபார்ம்டாக நீங்கள் வரீங்க பாடுறீங்க பாருங்க. ஆடாடாடா இது போதுமே. இல்லாட்டியும் பரவாயில்ல. அவர் பாட்டு கேட்டு எப்படி கேட்டார்னா இப்படி உட்காந்து கேட்டேன் சார். அந்த கண்ணை மூடிட்டு அந்த மரியாதையாக எவனோ ஒருத்தன் பாடுறான், அவன் வந்து போதும்ப்பா அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் ஃபுல் சாங்கை கண்ணை மூடி நான் பயத்தில் கண்ணை மூட்டு பாடுறேன். கண்ணை திறந்து பார்த்தா கண்ணை மூடிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு அற்புதமான லைஃப்பில் ஒரு முக்கியமான மறக்க முடியாத தருணங்கள். அடுத்த நாளே கூப்பிட்டாரு சார். அன்றைக்கி நைட்டே கூப்பிட்டாங்க. நாளைக்கு காலைல வந்து அதான் கண்ணனுக்கு என்ன வேண்டும்
கண்ணனுக்கு என்ன வேண்டும் தனனனனனனனனனன. அந்த தனம்னு ஒரு படம், பிரேம் அவர் சங்கீதா அவங்க ஆமாம், இருந்துச்சு. பிரேம் சங்கீதா. நானும் ஸ்ரீராம் பாசாரதியும் பாடினோம், பவதரணி அவங்களோட சேர்ந்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம். அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட மேலே கூட வச்சு, அது வந்து இப்போ நான் சொல்கிறேன் சார், தைரியமாக சொல்கிறேன். ம். ஏன்னா அப்போ நான் சொல்ல முடியாது. ம். நான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருந்தா கூட நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. ஆ. திடீர்னு ஒரு நாள் ம். நான் வந்து கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ம். இமான் சாரை வந்து மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நாளைக்கு போய் பார்க்கலாமா ம். அப்படின்னு தோணுது. அப்படி தண்ணி குடிச்சிட்டு அப்படி வச்சுட்டு உட்காந்து கால் வருது. பார்த்தா இமான் ஃபாதர். அடடா. சார் நாளைக்கு காலைல 10 o'clock ரெக்கார்டிங்மா வந்துருங்க. சரி இப்போ தான் உங்களை பற்றி நினச்சான்னு என்ன நினைப்பாங்க? ம். சரி, என்ன சும்மா வாசிக்கிற மாதிரி தெரியும். நாளைக்கு தான் வந்து வாசிக்க சொன்னேன், இப்போயே வாசிக்கிறேன். அப்புறம் போனால் அந்த கூட மேலே கூட வச்சு, ம். ஆக்சுவலாக வந்து அற்புதமான பாடல். அருமையான பாட்டு. காட்ஸ் கிரேஸ் சார், சீரியஸ்லி. நல்ல பாடல் கிடைக்கிற அனைவருக்குமே வாழ்த்து. அந்த வகையில் ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் லிரிக்கு, என்ன மாதிரி வரிகள். சட்டப்பூவை வாசமாக மாத்துற அப்படின்னு, அந்த காதல் வந்து என்னெல்லாம் பண்ணுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர் பாலகிருஷ்ணன் ஃபோன் பண்ணி பேசுவார். இதுதான் சார் எனக்கு விசிட்டிங் கார்டு. நான் இப்போ நிறைய கம்பெனிக்கு போகும்போது நான் ரம்மி படம் டைரக்டர்னு சொல்கிறத விட கூட மேலே கூட வச்சு பண்ண படத்தோட டைரக்டர்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஹிட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப. அதுக்கப்புறம் தண்டோரா கண்ணாலன்னு கடைக்குட்டி சிங்கம்ல, அதுவும் அருமையான பாட்டு. தண்டோரா கண்ணால நித்தமும் படிச்சேன் யாராரோ, முண்டாசா என் வாழ்வ கட்டிட வரும் நீ பூந்தேரு. இந்த சாங்கு இப்போ கிராமத்துலலாம் போனால் இந்த பாட்டு சார் நீங்களா பண்ணுது அப்படின்ற மாதிரி. நான் ஒரு படம் மியூசிக் பண்ணேன் சார், ம், தெரியும். கலரின்னு படம். கெடையா கிடக்குறேன் ஒரு பாட்டு. கெடையா கிடக்குறேன் ஓ நெஞ்சில தலை சாய, நடையா நடக்குறேன் அடியோனக்கே துணையாக, ஒன்ன நாம் பார்த்ததும் ஏறுது காய்ச்சலே, கண்ணுல காதலின் 8 கால் பாய்ச்சலே, அட ஒன்னு நினைச்சாலே மனம் பந்தா துள்ளாதா, ஓம் கைய புடிச்சாலே உயிரின்னோ நீளாதா, கெடையா கிடக்குறேன். அருமை அருமை. இது வந்து இந்த ஸ்மியூல்னு ஒரு ஆப் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 31,000 பேர், நிறைய பாடியிருக்காங்க. பேர் இதை என் கூட பாடியிருக்காங்க. அடடா. ரொம்ப பெரிய வரவேற்பு. ஸ்ரீலங்காவில் நிறைய ஷோஸில் இந்த பாட்டு பாடுறாங்க. அண்டு நிறைய கேனடாலெல்லாம் இந்த பிஜிஎம் எடுத்து ஒரு ஜவுரி கடை, ரெஸ்டாரண்ட், இதுக்கெல்லாம் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, பாருங்கள் உங்களோட மியூசிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. இது போன்ற பாடல்கள் எல்லாம் பாடும்போது இந்த இந்துஸ்தானி இசை உங்களுக்கு வசப்பட்டுறதுக்கு அது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கு? பெரிய உதவி சார். ஃபீல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சினிமாலேயே. சினிமா துறையில் யார் உள்ளே வரணுன்னாலும் ஒரே ஒரு ரகசியம்தான், அந்த ஃபீல் அப்படிங்கிற வார்த்தை தான். அதுதான் இஸ் ஈக்குவல் டு சினிமா. ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, அந்த டான்ஸில் ஒரு ஃபீல் இல்லைன்னா இங்கே வர முடியாது, ஸ்டேஜோட முடிச்சுக்கணும். கரெக்ட். பாட்டு பாடும்போது பெரிய கம்போசராக இருக்கலாம், பெரிய கவிஞராக இருக்கலாம், பாட்டு எதை கேட்டாலும் ஸ்பாட்டில் பாடலாம். ஆனால் அந்த பாட்டில் ஒரு ஃபீல் இல்லைன்னா இங்கே உள்ளே வரவே முடியாது. யாராக இருந்தாலும் இனிமேலும் அப்படி தான். அந்த ஒரு ஃபீல் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் கொட்டி கிடக்கு. கர்நாடிக் மியூசிக்கில் இல்லையான்னு அந்த ஏரியாவுக்கு என்னை கூப்பிடாதீங்க, அதுக்கு வரல. அதில் நிறைய இருக்குது. பிகாஸ் அந்த ராகத்தோட அந்த ஒரு மிதந்துக்கிட்டே இருக்கும். அது இங்கேயும் தியாகராஜ சுவாமி வந்து பிந்துமாலினி ராகத்துலலாம் வந்து எந்த முத்தோ எந்த இதெல்லாம் வந்து கேட்டால் கண்ணில் தண்ணி வந்துடும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் நிறைய அது மட்டுமே நிறைய இருக்குது. ஸோ அதை இங்கே சேர்த்தும் போது ஒரு உயிர் பிறக்குது புதுசாக. அழகான ஒரு குழந்தை உயிர் என்கின்ற அந்த புதுசாக அந்த உயிர் நல்லா அது இந்த இடத்துல ஒரு கவிஞனா நான் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறேன், அப்படி சொல்லணும். அது மற்ற இசையமைப்பாளருடைய இசையில் பாடினதுக்கும் இளையராஜாவுடைய இசையில் பாடினதுக்கு என்ன வேறுபாடை உணர்ந்தீங்க? இப்போ நான் சொன்னேன்ல சார், இந்த ஃபீல்னு சொன்னல, இது ஒரு பாடலில் இருக்கணும்.
பாட்டில் இருக்கணும். ஆனால் ஒரு ஃபீல்லே பாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ராஜா சார். அருமை. ஆமாம், அது மொத்தமே வெறும் ஃபீல் தான். அந்த ஃபீல்குள்ளே என்னையும் கொஞ்சம் நேரம் கூப்பிட்றாருங்கிறது நான் கொடுத்து வச்சுருக்கேன். அண்டு திருப்பி நான் அதை எங்கே பாடினாலும் எல்லாருமே ஃபீலாக மாறுது. அண்டு அவரோட எந்த பாட்டும் எடுத்துக்கோங்களேன், இது நான் தான் சொல்லுவேன், ஒரு வரி பாடினாலும் ஒன்று தான், நீங்கள் இப்போ எந்த நிலாவே பாடினாலும் ஒன்று தான், இல்லை அவரோட எந்த பாட்டு வேணால் நீங்கள் பாடலாம், நான் பாடின பாட்டும் பாடலாம், எல்லாம் ஒரே மாதிரி இந்த ஃபீலுக்குள் கடலுக்குள்ளேருந்து கொந்தளிச்சுக்கிட்டு அந்த ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆனந்த நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு இசையாக மட்டும்தான் இருக்க முடியும். முதல் சந்திப்பு பின்னாடி சந்திப்பு என்ன வேறுபாடு இருந்தது? ரொம்ப 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 பயந்து நெடுங்கி நான் ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு தேவையில்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாமல் திடீர்னு சங்கீதமே மறந்து போயிடுவாங்க. போனால் ஒன்றுமே புரியல, சாப்பாடுனா அது எங்கே இருக்குன்ற மாதிரி ஆயிடுது அந்த சுச்சுவேஷன். அப்படி நடந்துருவாங்க. அங்கே பேசாமல் அமைதியாக வந்தோமா, பாடிட்டு சத்தமெல்லாம் போனோமா, அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். அந்த அங்கிள் ஃபீலோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை நம்ம ஜாலியாக ஒரு அப்படிலாம் வர வேண்டாம் எனக்கு. அவர் அங்கேயே கோயிலில் கர்ப்பகிரகத்திலே வச்சுக்கலாம், அங்கேருந்து ஃப்ரெண்ட் ஆகலை, வேண்டாம் எனக்கு. அப்படி இருந்துட்டேன். ஆனால் அப்புறம் அப்படி இப்போ பேச பழகும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு காமெடிலாம் பண்ணுவார். அந்த காமெடியாக கொஞ்சம் அப்படியே வாடா நீ கொஞ்சம் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்ற மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ் சொல்ல ஆரம்பித்து அப்புறம் நல்லா பழகுவார். நல்லா ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாருன்றதுல ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு சிங்கரில் நானும் ஒருத்தேன். பல முக்கியமான கதாநாயகர்களுக்கு நீங்கள் பாடியிருக்கீங்க. அவங்கள சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எப்போ அது அமைஞ்சுதா? அமைஞ்சிருக்கு சார். அவங்க முன்னாடியே பாடுவோம்ல நம்ம அந்த சாங்கே, வேலையாதம் சாங்கே அவர் விஜய் உட்காந்துருந்தார். அவர் முன்னாடி பாடும்போது அவர் நல்லா ரசித்து கேட்பார், பாராட்டினார். அண்ட் அவங்க அம்மா வந்து ரொம்ப தன்மையான ஒரு மனசுலேருந்து பழக ஒரு லேடி. அவங்க எந்த அளவுக்கு டவுன் டு எர்த்னா, இப்படிலாம் அனாவசியமாக பண்ணணுமா, ஏன் இவ்வளோ பண்ணணும், டவுன் டு எர்த் பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு மிக அருமையான ஒரு லேடி. அவங்க வந்து எல்லார்கிட்டையுமே, எங்கிட்டேன்னு கிடையாது, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நல்லா பழகுவாங்க, ரொம்ப பிடிச்சி பழகுவாங்க. அண்ட் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப அது ஒரு பெருமையாக இந்த நேரத்தில் நான் பேசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அவங்க நினச்சா எப்படி வேணால், இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு சும்மா 2 சாங் பாடிட்டோ இல்லை ஒரு படம் ஹிட் ஆனாலும் அவங்க வேறு லெவல். ஆனால் அவங்கெல்லாம் வந்து அது ஒரு நல்ல ஒரு மனசு. இப்போ என்ன சில பேர் கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளோ டவுன் டு எர்த்தாக பழகுறீங்க அப்படின்னு. நம்ம பழகிறவங்கெல்லாம் இப்படி இங்கே இருக்கும்போது அது மாதிரி தானே நமக்கும் வரும். கரெக்ட். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு பெரிய இந்த மாதிரி மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் சாதாரணமாக பழகிறவங்ககிட்டயே நான் பழகிட்டேன். அது கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட மாஸ்டர் நெய்வேலி சந்திரகோபன் சார் வந்து, அவர் வந்து பெரிய ஒரு லெஜெண்டு. அவருக்கு தெரியாத விஷயம்னு மியூசிக்கில் இல்லைன்னு சொல்லலாம். அவர் வந்து எவ்வளோ இறங்கி பழகுவார்னா, எனக்கு வீடெல்லாம் வந்து பார்த்து கொடுத்தாரு. ரோட்டில் வந்து சும்மா ஒரு மேல் வேஷ்டி போட்டுட்டு பாவம் வேர்க்க வந்து ஒரு ரூம் நான் தங்குறதுக்கு 4 ரூம் போய் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்து கொடுத்து, இதெல்லாம் தேவையே இல்லை ஆக்சுவலாக. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கை வேற, ப்ரொஃபஷன் வேற, நம்ம வாழ்கிற உண்மை மனசு வேற, மனசுக்காக நம்ம செய்கிறது வேற. தான் என்னமோ நடக்குது. பட் என்னமோ ஒன்று காட் வந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். ஹாரி ஜெயராஜோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது சார்? ஹாரி ஜெயராஜ் அவர் வந்து காலை நேனு கம்யம் லேகா அந்த பாட்டு அவர்கிட்ட நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயம், அவருடைய குவாலிட்டி, சவுண்டு குவாலிட்டி செதுக்கி இருப்பார். ரஹ்மான் சாரும் அப்படி தான். அவர் தான் ஆரம்பம். கண்டு கொண்டேன் படத்தில் ரஹ்மான் சார் பண்ணதெல்லாம் சின்ன விஷயங்கள்லாம் அந்த இப்போ கூட சில பேர்னால் கொடுக்க முடியல. பெரும்பாலும் பாடலுக்கான இசையை சொல்லிட்டு உங்களை பாட சொல்லுவாங்களா, இல்லை அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த காட்சிக்கான சூழலையும் சொல்லுவாரா? அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்தது சார். இப்போது அப்படிலாம் இல்லை. அதாவது சார், ப்ராக்டிக்கலாக உண்மையாக சொன்னோன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.